ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க காய்ஸ். ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேங்க. ஸோ அதுக்கு வந்து 2 முட்டையை நல்லா அவிச்சு வச்சுருக்கேங்க. 2 பொட்டேட்டோ உருளைக்கிழங்கையும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நம்ம தோடெல்லாம் எடுத்துட்டு நம்ம சீவி ஒரு பாத்திரத்தில் எடுக்கலாங்க. உருளைக்கிழங்கையும் முட்டையையும் நாம் நல்லா சீவி வச்சுருக்கோங்க. இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி இலை, மிளகுத்தூள் எல்லாம் சேர்க்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 5 ப்ரெட்டை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேங்க. ப்ரெட்டில் நெய் சேர்த்துட்டு அதை கொஞ்சம் சூடு ஆக்கின பிறகு பொடிச்சுக்கோங்க. அப்போ தாங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நம்ம சாப்பிடும்போது நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக வரப்போகிறோங்க காய்ஸ். நீங்களும் குழந்தைங்களுக்கு இப்படி பண்ணி கொடுங்க. இது வந்து மைதா மாவு, இதை டிப் பண்ண வச்சுருக்கேங்க. பண்ணுறதுக்கு இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேங்க. காரத்துக்கு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. டிப் பண்ணுறதுக்கு மாவு நாம் ரெடி பண்ணிட்டோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போ நாம் வேக வச்சு எடுத்த இந்த முட்டையிலையும் உருளைக்கிழங்குலையும் நாம் கட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையுமே சேர்த்துட்டோங்க. மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், சீரகத்தூள் எல்லாமே நாம் சேர்த்துருக்கோங்க. உங்களுக்கு இதில் அடிஷ்னலாக சிக்கன் மசாலா தூள் சேர்க்க விருப்பமானா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நீங்கள் சேர்க்க வேண்டாங்க. நாம் இதில் வேக வச்ச உருளைக்கிழங்கு முட்டையிலையுமே இருக்கும். ஸோ தண்ணி சேர்க்காமலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு நாம் போட்ட மசாலா எல்லாமே அந்த உருளைக்கிழங்கு முட்டையில் எல்லாமே நல்லா சேரணுங்க. மாவை இப்படி நல்லா அடித்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஷேப்பில் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இது நாம் பொரிச்சு எடுக்கும்போது டோனட் எப்படி சாப்பிட்டோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருங்க. நீங்களும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஷேப்பில் பண்ணி கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்டுங்க. இப்போ நாம் டிப் பண்ணி இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. மாவில் ஃபஸ்ட்டு டிப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பொடிச்சு வச்சுருந்ததில்ல அந்த ப்ரெட்லையும் நல்லா டிப் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்படி நல்லா அந்த ப்ரெட்டை எல்லாம் பக்கம் படுத மாதிரி வச்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுங்கலாங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ப்ரெட் வந்து நல்லா கொஞ்சம் பொரியட்டுங்க. திருப்பி போட்டுட்டோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டு பார்த்தீங்களா? வாசனையும் ரொம்ப நல்லா வருதுங்க. அவ்வளவுதாங்க, ப்ரெட் டோனட் ரெடி. வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது.